ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அது ஊறிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதும். பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக மாறிடும் அவள். ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இதை ஒரு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழ துண்டுகளையும் இதை கூட சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இந்த வாழைப்பழம் எல்லாமே முழுமையாக எல்லோ கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்படி இந்த நெய்யில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா நேந்திர பழமும் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வெல்லத்தை திருகிட்டு கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பழம் நல்லா முழுமையாக எல்லோ கலராக மாறிடுச்சு. இந்த டைமில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், உலர் திராட்சை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கலாம். நான் உலர் திராட்சையும் முந்திரியை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில்.
கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூளும் சேர்க்கும் போது வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான். நம்ம இந்த மாதிரி இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்தா போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களே திரும்ப கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.